யூடியூப்பில் அப்டேட்ஸ் நிறையா பண்ணிகிட்டே வராங்க. கமெண்ட் செக்ஷனை கூட கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு ஒரு குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணி நிறையா இன்ஃபர்மேஷன் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது மாரி வச்சுருக்குறாங்க. யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் இப்போ டேஷ்போர்ட் பக்கத்தில் கண்டென்ட்டுன்றதுமே வந்து மாற்றிருக்கிறாங்க. நம்மளுக்கு வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ், பிளேலிஸ்ட் வந்து தனித்தனியாக பார்ப்போம். இப்போ அது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து எல்லாமே ஒரே ரோவாக வந்து காமிக்கிது. தனித்தனியாக இல்லாமல் எல்லாமே சேமாக வந்து காமிக்கிது. நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். வியூவால் நம்ம எது கொடுக்குறோமோ அதை வியூவால் கொடுத்து பார்த்துக்கிட்டா போதும். எந்த வீடியோஸ் பார்க்கணுமோ, ஷார்ட்ஸ் பார்க்கணுமோ, பிளேலிஸ்ட் பார்க்கணுமோ, லைவ் பார்க்கணுமோ வியூவால் கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டா போதும். நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியான வேயில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துருச்சான்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வரலைன்னா யூடியூப் ஸ்டுடியோ வந்து அப்டேட் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில். அப்டேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் காமிக்கலைன்னா வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வரும், கொஞ்சம் லேட்டராக வந்து வரும். லேட்டராக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம தனி தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸி வேயில் ஆப் வந்து அப்டேட் பண்ணலாம். ப்ளே ஸ்டோரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். மை ஆப்ஸ்ன்னு வரும். நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நம்ம மொபைல் ஃபோனில் ஆப் அப்டேட்கான பெண்டிங் வந்து உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த ஆப் வந்து அப்டேட் கேட்குதோ அதுக்கு அப்டேட் கொடுத்துடலாம். நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற ஆப்ஸோடைய அப்டேட் வந்து கேட்கும். நம்ம அதை மட்டும் செலக்ட் பண்ணி அப்டேட் கொடுத்துக்கிறலாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸுக்கு. யூடியூப்பில் ஃபியூச்சர்ஸ் அங்கே அப்டேட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து யூடியூப் இதில் அப்டேட் வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆயிரும். நீங்கள் செட்டிங்ஸில் வந்து மாற்றாமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து மேனுவலாக அப்டேட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆட்டோ அப்டேட் இல்லாமல் அப்டேட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் ஃபியூச்சர்ஸ் வந்து வரும். ஒரு சில நேரம் லேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 minutes யூடியூப் ஷார்ட்ஸ் ஒன்றும் அப்டேட் பண்ணலாம். ஆனால் நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சேவ் மியூசிக்கும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா மியூசிக் வந்து ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் சேவ் ஆகுது. சவுண்ட்ஸ் ஃப்ரம் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச இந்த மாதிரி சின்ன சின்ன மியூசிக் வந்து சேவ் பண்ணி நம்ம கேட்கலாம். இப்போ ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் ஒரு பர்டிகுலர் சேனல் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ப்ரீமியரோ லைவோ போடுறாங்கன்னா அது நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது அங்கே நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் க்ரியேட்டர் யார் லைவ் ஸ்ட்ரீம் போடுறாங்களோ, ப்ரீமியர் போடுறாங்களோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைவும் ப்ரீமியரும் அவங்க ஷெட்யூலில் போட்டிருந்தாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். எல்லா யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் அவங்களுடைய சேனலில் இருக்கிற யூடியூப் ஷார்ட்ஸில் காமிக்கும். இந்த மாதிரி ஷார்ட்ஸில் காமிக்கும்போது ஷார்ட்ஸுடைய வியூஸ் அதிகமாகி வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த சேனலுடைய க்ரோத் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். வீடியோக்கும் அந்த ப்ரீமியருக்கும் சரி, லைவ் ஈவெண்ட்டுக்கும் சரி சேனல் வியூவர்ஸோடைய க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 60 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் மட்டும்தான் காமிக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து மல்டிபிள் செலக்ட்னு சொல்லிட்டு காமிக்குது. ஒரே டைமில் நம்ம மல்டிபிள் செலக்ட் பண்ணிக்கிறலாம். இந்த அப்டேட்டை நீங்கள் செக் பண்ணிங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வீடியோஸ் மட்டும் இல்லை, இமேஜ் ஃபைல்ஸுமே வந்து காமிக்குது. நம்ம இமேஜ் ஃபைலுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறலாம் மல்டிபிள் செலக்ட் பண்ணையில். இந்த செலக்ட்லேயே வந்து நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸுக்கான தம்ப்நெயிலும் கூட செலக்ட் பண்ணிக்கிறலாம். யூடியூப் ஷார்ட்ஸுக்கு நம்ம வந்து எடிட் பண்ணுவோம் இல்லையா தம்ப்நெயில், நீங்கள் அதுவும் கூட இதிலே வந்து மல்டிபிள் செலக்டில் நீங்கள் பண்ணிக்கிறலாம்.